தமிழகத்தில் விடிய ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளில் இருந்தும் டாஸ்மாக் பார்களில் இருந்தும் முறையற்ற முறையில் வசூலில் ஈடுபட்டு திமுகவின் அதிகார மையங்களுக்கு கரன்சி வெள்ளம் மடைமாற்றி விடப்படுகிறது. அதிலும் சட்டவிரோத பார்கள் நடத்தவும் அனுமதி வழங்கி வசூல் மேளாவில் திமுகவினர் ஈடுபட்டு வருவதாக உடன்பிறப்புகளே ஒப்புக்கொள்கின்றனர். பார்களுக்கு புதிதாக டெண்டர் விட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த டெண்டரிலும் திமுக கோல்மால் செய்வதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் கூட்டத்தை கூட்டி மாத வருமானத்தில் 25% அமைச்சர் முத்துசாமி மூலமாக திமுக அதிகார மையங்களுக்கு கொடுக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக பார் உரிமையாளர்கள் தரப்பில் இருந்தே தகவல்கள் கசிய விடப்பட்டுள்ளன. இந்த கமிஷன் தொகையை வசூலித்துக் கொடுக்க புதிதாக ஏஜெண்டுகளும் நியமிக்கப்பட்டுள்ளனராம். இதன்படி சென்னை மண்டலத்திற்கு மட்டும் அண்ணாநகர் திமுக எம்எல்ஏ மோகனின் மகன் அண்ணாநகர் கார்த்திக் தலைமையில் குழு உருவாக்கப்பட்டுள்ளதாம். அந்த குழுவில் கார்த்திக்கின் வலதுகரமான ராமகிருஷ்ணன், தமிழ்நாடு டாஸ்மாக் பார் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அன்பரசன், தமிழ் மாநில டாஸ்மாக் பார் உரிமையாளர் சங்க தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் கலெக்ஷன் ஏஜெண்டுகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இது தவிர தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மண்டல வாரியாக கமிஷன் ஏஜெண்டுகளாக பலரும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. டாஸ்மாக் மூலம் அரசு கஜானாவுக்கு செல்ல வேண்டிய வருமானத்தை முதலில் செந்தில் பாலாஜியும் தற்போது முத்துசாமியும் மடைமாற்றுவதற்காக இப்படி கமிஷன் ஏஜெண்டுகளை நியமிப்பது மட்டும்தான் விடியா திமுக அரசின் திராவிட மாடல் ஆட்சியா என பார் உரிமையாளர்கள் குமுறி வருகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ராம்குமார்.